Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Malli 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 malli. நான் உள்ள வரும்போது அதை அடிச்சிட்டு தானே இருந்தது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ? ரிலாக்ஸ் விஜய், நான் பாக்குறேன். இல்ல டாக்டர், நீங்க உயிர் கொஞ்சம் போயிடா. வெளிய வெயிட் பண்ணுங்க, நான் பாக்குறேன். நீங்க போங்க விஜய், நான் பாக்குறேன். டோன்ட் வரி போங்க. தம்பி, என்னாச்சு தம்பி? அவ்வளவு அவசரமா உள்ள போனீங்க, என்னாச்சு? மா, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சுமா. மல்லியோட ஆக்சிஜன் மாஸ்க் கழண்டு அவ மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. கொஞ்சம் லேட் ஆயிருந்தாலும் மல்லி நம்மளை விட்டு போயிருப்பாமா? இல்ல 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 தம்பி, என் மல்லிக்கு ஒண்ணுமே ஆகாது. என் மனசு என்னமோ நீங்களும் மல்லியும் ரொம்ப நாளைக்கு சேர்ந்து வாழ போறீங்கன்னு சொல்லுது. அவ உங்களுக்கு மனைவியாவும் வெண்பாவுக்கு அம்மாவாவும் வந்துதான் அவளுக்கு வாழ்க்கையாக போகுது. அதுதான் தம்பி நடக்கும், பாருங்களேன். உனக்கு அப்படி ஒரு பேராசை இருக்கா? நீ ஆசைப்படுறது நடக்காதான பூரணி. நான் நினைச்ச மாதிரி மல்லிக்கு கருமாதி தான் நடக்கும். அது விஜய், நீங்க மெடிசன் வாங்க ஆள் அனுப்பிச்சிட்டீங்கல்ல? அனுப்பிட்டேன் டாக்டர். ஏதாவது ப்ராப்ளமா? எஸ் விஜய், சடனா மல்லி கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? இதுக்காக தானே ஆசைப்பட்ட ரஞ்சிதா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இன்ஜெக்ஷன் போடலன்னா மல்லி பொழைக்கிறது கஷ்டம். ஐயோ, ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க. ஓகே டாக்டர், ஓகே. சீக்கிரம். ஒரு நிமிஷம். அத்தா மாரியாத்தா, என் பிள்ளைய காப்பாத்து. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, பிள்ளையாரப்பா, என் பொல்ல மல்லி ஒரு பாவமும் அறியாதவ. அவ மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டா. அவளை கஷ்டப்படுத்தாதப்பா, அவளை கஷ்டப்படுத்தாத. அவளை எப்படியாவது காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துருப்பா. மாப்பிள்ள ஃபோன் பண்றாரு. ஹலோ மாப்பிள்ள, மல்லிக்கு எப்படி இருக்கு இப்போ? மாமா, எங்க வந்துட்டு இருக்கீங்க? அதோ மாப்பிள்ள, பக்கத்துல வந்துட்டேன் மாப்பிள்ள. இன்னொரு 15-20 மினிட்ஸ்ல அங்க இருப்போம் மாப்பிள்ள. கண்டிப்பா வந்துருவோம் மாப்பிள்ள. ஐயோ, அவ்வளவு டைம்ல வெயிட் பண்ண முடியாது மாமா. இன்னும் 10 மினிட்ஸ்ல இன்ஜெக்ஷன் போடலனா மல்லியை காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஐயோ, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இங்க இருக்கணும் மாமா. ஓகே மாப்பிள்ள, நான் கண்டிப்பா சீக்கிரம் வந்துறேன் மாப்பிள்ள. டிரைவர் தம்பி, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த மருந்தெல்லாம் கொடுத்தாகணுமாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஓகே சார், இது போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன் ப்ளீஸ். மல்லி மல்லி மல்லி. யாரு பாது? ஓரம் பாப்பா. ஏய், ஹலோ. ஓரமா போயா, ரோட்ல பிரதேவ பண்றேன். கொஞ்சம் ஓரமா போங்க. போயா. ஓரம் பாப்பா. யார் அது? ஆம்புலன்ஸ் முன்னாடி வந்து விடுறது. போயா, ஓரம் போயா. உங்களதான் கொஞ்சம் ஓரம் போங்க. ஹார்ன் அடிச்சிட்டே இருங்க. சரிங்க சார். அண்ணே, கொஞ்சம் ஓரம் போண்ணே. ஓரம் போப்பா. கண்ணுல பார்வை இல்லாதவங்க இப்படி எல்லாம் நடு ரோட்ல வர மாட்டாங்களே. இவ்வளவு ஹார்ன் அடிச்சோம் நகராம இருக்கான். ஹலோ, நடு ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஓரம் போங்க. பிரதர், உங்களதான் கொஞ்சம் ஓரமா போங்க. ஓரம் போங்க. கடவுளே, கதிரேசன் நிஷாவோட ஆள் தானே அது? தம்பி, இவன் பார்வை இல்லாத ஆள் இல்ல தம்பி. நம்மள போக விடாம ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வண்டி எடுங்க. சரி சார். ஓரம் போங்க. சீக்கிரம் போயா. தம்பி, நீங்க போங்க. உங்களதான் கொஞ்சம் ஓரமா போங்க. ஓரமா போயா. அந்த வண்டி தான், ஃபாலோ பண்ணி போங்க. சீக்கிரம் வாங்க மேடம், சீக்கிரம் போங்க போங்க போங்க.
ஃபாலோ பண்ணி போங்க. மாமா எங்க இருக்கீங்க? ஏன் மாமா லேட்டு? அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னீங்கல்ல, எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல? மாப்ள, நான் புதுப்பேட்டை வாட்டர் டேங்க் தாண்டி வந்துட்டு இருக்கேன். இங்க ஒரு பிரச்சனை மாப்ள. பிரச்சனை என்னாச்சு? மருந்து உங்ககிட்ட தானே இருக்கு? இல்ல மருந்து என்கிட்ட தான் இருக்கு மாப்ள. ஆனா அத கொண்டு வந்துருவேனா இல்லன்னு தான் தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. நீங்க கொஞ்சம் உடனே கிளம்பி வர முடியுமா மாப்ள? என்ன பிரச்சனை சொல்லுங்க மாமா. மாப்ள, நிஷாவோட ஆளுங்க ஃபாலோ பண்றாங்க மாப்ள. ஆம்புலன்ஸ் முன்னாடி கண்ணு தெரியாத மாதிரி ஒரு ஆள் வந்தான். அவனை தாண்டி வர்றதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கார் வேற என்ன ஃபாலோ பண்ணுது மாப்ள. நீங்க சீக்கிரம் வாங்க மாப்ள. மாமா நான் உடனே வரேன். நீங்க நிஷா கையில மருந்து மட்டும் போகாம பாத்துக்கோங்க. இல்ல அதெல்லாம் பத்திரமா பாத்துக்கிறேன் மாப்ள. நீங்க சீக்கிரம் வாங்க மாப்ள. வண்டி எங்கேயும் நிறுத்தாதீங்க. யார் எதிர்க்க வந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பா மாப்ள. கண்டிப்பா மாப்ள. எதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க மாப்ள. சரி டிரைவர் தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் போக தம்பி. என்னானாலும் சரி, ஆம்புலன்ஸ்ல இருக்கிற மருந்து மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே மேடம். போங்க. போறோம் மேடம். யோ என்னையா வண்டி ஓட்டுற? என்னையா வண்டியில இருந்து நடுவுல டிரைவர் தம்பி, என்ன வண்டி ஓட்டுற? யாரா? யாரா நீ? விடுங்கடா அவரை. விடுங்கடா அவரை. பிள்ளையாரப்பா, மல்லிய காப்பாத்து. Oh!
பிடிங்க. மாப்ள, நான் இவங்கள பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. போங்க. இவனுங்களை நம்பினது வேஸ்டா போச்சே. என் புள்ள மல்லி. ஐயோ பாவம் மல்லி இப்படி கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறாளே. ஐயோ என் மனசு எவ்வளோ வேதனையா இருக்கு. ரஞ்சிதா பாப்பா, உங்க அப்பாவுக்கு போனை போட்டு கொஞ்சம் எங்க வந்துட்டு இருக்காருன்னு கேளமா. அப்பா கால் அட்டென்ட் பண்ணல. ஆமா ஆமா, எங்க அன்னபூர்ணி அத்தையும் பல தடவை கால் பண்ணிட்டாங்க. உங்க அப்பா போனே எடுக்கல, விஜய் தம்பியும் போன் எடுக்கலையாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. தம்பி, ஏன் தம்பி இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மாமா என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. ஒண்ணும் இல்லாம எப்படி தம்பி இப்படி இருக்க முடியும்? ஏன் இப்படி சமாளிக்கிறீங்க? அப்புறம் சொல்றேன், முதல்ல மல்லி குணமாகட்டும். மாமா அப்பா எங்க? அவர் வந்துட்டு இருக்காரு ரஞ்சிதா. டாக்டர் டாக்டர், நீங்க கேட்ட மருந்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். Okay, சிஸ்டர் நான் கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்க கால் பண்ணாங்க விஜய். டோன்ட் வரி, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. உங்க பிளட் அவங்களுக்கு ஒத்துக்குச்சு. எக்ஸ்பெக்டட் டைம்ல மருந்து வந்துருச்சு. நான் போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். ஓகே ஓகே டாக்டர். அம்மா, தம்பி, நான் மருந்தை கொண்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மல்லிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. மல்லி உயிர் பொழைச்சிருவா. நான் மல்லியை காப்பாத்திட்டேன். நான் மல்லியை காப்பாத்திட்டேன். இனிமே அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி. என் வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். என் புள்ள கண்ணு முழிச்சாங்கிற செய்தி காதுல விழற வரைக்கும் நான் இங்கதான் இவர் காலடியிலேயே இருப்பேன். நீங்க போய் மல்லிய பாருங்க தம்பி. சரிம்மா. போங்க. எப்பா பிள்ளையாரப்பா, என் பிள்ளைய காப்பாத்திராச்சா, என் பிள்ளைய காப்பாத்திர.
பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.